அதன் பாதாக்காதங்க எல்லாம் காவல் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. இந்த கொதிந்து வந்து கரைஞ்ச என்ன ஏயா கொதிந்து வருதா? என்னம்மா சொல்ற? கொதிந்து வருதா? பின்னாடி வருது. வரட்டும் வரட்டும். மம்மி எத்தனை நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமா வந்து கரைஞ்சா என்ன? கொஞ்சம் சுத்தமா பேசி தொலைச்சா என்ன? நாக்கு என்ன மாவலியா செஞ்சு போட்டுருக்காங்க. நான் என்ன முன்ன மாதிரி நந்தவன காவலா? அரண்மனை சிறைச்சாலை தலைமை காவலாச்ச. சீக்கிரம் வர முடியுமா? இங்க சேவகம் பெருசு. நானும் தான் அதமனையில உத்தியோகம் பார்க்குறேன். சீக்கிரமா வந்துடல. நல்ல வாத்தியக்காரனுக்கு பிறந்த மாதிரி தாளக்கட்டு குறையாம பேசுற. நீ வருவ, உன் கதையே வேற. மகாராணிக்கு உயிர் பாங்கி பிரிய சகி தோழி சலுகை அதிகம். அந்த சலுகையை பயன்படுத்தி உன்னை கொஞ்சமாவது வசத்தீததாமன்னு பார்க்குறேன். முடியவே முடியலையா? முடியல. முடியலையாவது வாழையலையாவது முடியாதுதான். அது அதுக்கு நேரங்காலம் வேண்டாமா? எவனுக்கு அடிக்குது யோகம். ஊமை பேசி விட்டான், கோழ பலசாலி ஆயிட்டான். எங்கயோ யாச்சா எடுத்துக்கிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு அரசி ஆயிடுச்சு. நிதுவா பேசு. யாது காதுதையாவது உதிர்ந்துட போகுது. உலட்டம் ஒரு ஆபத்தும் இல்ல. நீ பேசுற பேச்சு என்ன தவிர வேற எவனுக்கும் புரியாது. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஆனை போயும் போய் அந்த பொண்ணு கழுத்துல மாலை போட்டுது. உங்க இடத்துல போட்டிருந்தான் இந்நேரம் நம்ம 2 பேரும் பல்லக்குல போயிட்டு இருந்திருப்போமே. நீயும் நானும் போய் நின்னா யானை மாத போதாது. வேற என்ன போடும்? மண்ண வாதி போதும். போதும்னா போதும். ஐயோ போற நான் உன்னோட படுற பாடு. அம்மா மழலைச்சல் மல்லி அரசு எப்படி இருக்காங்க? அதேதான் அதேதான். என்ன பார்த்து என்ன பேச்சு அதிகாரம் அதங்காதம் ஆடம்பரம். ஐயோ சொல்லே சுத்தம் இல்ல. இதுல அடுக்கல் வேறையா? நானே அதந்துட்டேன். போயிடுவ உட்கார். எதுக்கு உட்கார்றது? வீட்டுக்கு போறா. ஐயோ 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 ஐயோ, கடவுள் நல்ல அழக கொடுத்து பொண்ணு வாய கெடுத்துட்டாரு. அனுப்பு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம். ஒரு ஊமைக்கு பேச்சு வந்தது, ஒரு கோதைக்கு வதம் வந்தது. உனக்கு ஏதாவது வந்ததா? இதுக்குத உடம்பு எலும்பா போகுது. எலும்பா போகுதா? எல்லாம் உன் நிழல் பட்டுதான். நிழல் இல்லை, அத்தனையும் வேணை. ஆளை உலுக்குது. நிழல் இல்லை, உலுக்குது. ஐயோ, அந்த கடவுள் ஊமைக்கு போய் முழுசா பேச்ச கொடுத்தாரு. போன பாதிக்கு இங்கேயும் பாக்கி பாதியும் அங்கேயும் கொடுத்திருக்கூடாதா? அவ்வளவுதான் பிராப்தம். விடு. மகாராணி கிட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த கொழுந்துதான் வீட்டுக்காரன்னு சொல்றியா? புரிய முடியாத தொட்டு என்ன போ. நீயும் அதற்கு சிதச்சால பக்கம் வந்தா முன்னால போய் நில்லு. பெரிய லக்கைய கத்து பாத காக்கா பிடிக்க சொல்றியா? பல்ல கலக்குவேன். இங்க நான் உழைக்கிற உழைப்புக்கும் திறமைக்கும் பதவி கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லாட்டி போட்டு. அத்ததப்பதாதேயா. மகாதானி சிகப்பு காக்கா பதக்குதுன்னா ஆமாம் பச்சை காக்காயும் பதக்குது சொல்லணும். பச்சை காக்கா எங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? வேணா வேணா வேணா, கருப்பு காக்காயா பறக்கட்டும். அதுவும் கானதான் கத்துது. அர்த்தம் தெரியுமா? தெரியலையே. தெரியாதே. உனக்கு எது தெரிஞ்சது? இது தெரியறதுக்கு காப்பாத்து காப்பாத்துன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை மனுஷதாரி புரிஞ்சுக்காம இருக்கும் போதுதான் கையெழுத்துக்கு தட்டி பறிச்சுட்டு போயிடுது. அதான் 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 அந்த அறிவு நமக்கு ஏது. வா போலாம். போதாம் போதாம். போதாமாவது பாதாமாவது போலாம். போதாம். இல்ல உனக்கு 2 நாக்கா 1 நாக்கா? எங்க நாக்கு நீட்டு ஒண்ணுதானே? நல்லா சொல்லாம சொல்லு. போலாம். போதாம். சுத்தமா கவனிச்சு சொல்லணும். நல்லா கவனி. போலாம். போதாம். என்ன திருச்சிருவணி? வா போயாதான்.